ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான 2 BHK வீடு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல புது வீடுங்க உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. வீடு எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்கா, போர் இருக்கா, ஸோ டவுனுக்கு பக்கத்தில் இருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் promoting your land, promoting your sites, contact my number, call my number. குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். ஸோ உங்கள் லேண்டை ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு சேல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். பார்த்து ஒரு நல்ல ப்ரைஸுக்கு சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணி தரோங்க. இல்லை கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல லேண்டாக வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக அதுக்கும் கால் பண்ணுங்கள். பார்த்து உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல லேண்டாக வாங்கி தரோங்க. ஸோ காமிச்சிருக்கோம் பாருங்கள், நல்ல புது வீடுங்க உங்களுக்கு. வீடு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நேரடியாக சைட் விசிட் பாருங்கள். வீடோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, உள்ளே வெளியே எல்லாம் டீட்டெயிலாக காமிச்சிருந்தாங்க. ஸோ வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு 30க்கு 40 வருங்க. லென்த்து பிரெத்து பார்த்தீங்கன்னா 30 அடி 40 அடி நீட்டு வரும் உங்களுக்கு. டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 வருஷம் தாங்க ஆகுது உங்களுக்கு. ரொம்ப இயர்ஸ்லாம் இல்லை, 2 வருஷம் தான் ஆகுது. பட் ஆனால் இந்த நீங்கள் வீடை பார்த்தீங்கன்னா 2 வருஷம் மாதிரியே தெரியாது உங்களுக்கு. நல்ல நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பார்த்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃப் ஆகட்டும், கபோர்ட் ஆகட்டும், ஸோ எல்லாமே கதவு, டோரு, விண்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காஸ்ட்லியான பொருள் தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ சிங்கிள் ஓனருங்க, கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு, சிங்கிள் சிக்னேச்சருங்க. நீங்கள் வீடு பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் இந்த வீடு சேல்ஸில் வந்திருக்குங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக கிளியராக இருக்குது உங்களுக்கு. லென்த்து பிரெத்தும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குது. வீடோட ஷேப் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் ஒரே ஸ்கொயராக இருக்குங்க. ஸோ இந்த லேண்டுக்கும் இந்த வீட்டுக்கும் டவுனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டவுன் பஜார் இருக்குங்க. அந்த டவுன் பஜாரில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ஆர்டி ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு எல்லாமே இருக்குங்க. பஸ் போகிற ரூட்டுக்கு இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50-100 வீடுக்கு மேலே இருக்குங்க. கொஞ்சம் ஒரு தள்ளி தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு நம்ம சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீட்டுக்கு மேலே இருக்குங்க. எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த வீட்டில் நீங்கள் தனியாக கூட ஸ்டே பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல வெல் டெவலப்பான ஏரியாவில் தான் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. நிறைய பேர் கம்மியான பட்ஜெட்டாக வேணுங்க, நான் அங்கேயே போய் ஷிஃப்ட் ஆகிட போகிறேன், ஸோ நம்ம வீடு மாற்றிட்டு அங்கேயே போய் நான் தங்கிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடு சூட் ஆகும். இல்லை ரெண்ட்டுக்கு விட போகிறேன், நான் ஒரு நல்ல வீடாக வாங்கிட்டு ஒரு நல்ல இது உள்ள ரெண்ட்டுக்கு விடணும், வாடகை விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்ட்டுக்கும் விடலாங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 போர்ஷனாக இருக்குங்க. 2 போர்ஷன் இருக்குது. 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடும், இன்னொரு 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடும் பில்டு பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 BHK வீடு உங்களுக்கு. 2 பெட்ரூம், ஆல் கிச்சன் எல்லாமே இருக்குங்க. ஸோ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, கிச்சனு வித்து அட்டாச் பாத்ரூமோடு இருக்குங்க. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வித்து அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு போர்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு, கிச்சன்
கிச்சனு வித்து அட்டாச் பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் இருக்குங்க உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக 2 போர்ஷனாக கூட இந்த வீடை வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டுக்கலாங்க. ஸோ கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு வந்து எந்த லொக்கேஷனில் சேல்ஸுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக் பவானி தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஸோ ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் தாங்க வரும். NH பைபாஸ்க்கும் இந்த வீடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் வருங்க. ஸோ நல்ல ஒரு கம்மியான பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, லாங் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் அங்கேயே போய் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல வீடாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 2 வீடும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 30 லட்ச ரூபாய் சொல்கிறாங்க. ஸோ 2 வீடும் 600 ஸ்கொயர் ஃபீட்டு, 2 போர்ஷனுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அதில் பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1160 பில்டப் பண்ணியிருக்காங்க. மீதி 40 ஸ்கொயர் ஃபீட் வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா இடம் மாதிரி விட்டாங்க. இந்த 2 வீடுக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா கேப் மாதிரி விட்டுருக்காங்க. அது ஒரு 40 சென்ட் போயிடுவாங்க. மீதி 1160 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃபுல்லாக பில்டப் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. மொத்தமாக 2 வீடும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு டிலேவும் பண்ணாமல் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா, டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ஒரு 28 lakhs இல்லை ஒரு 27 lakhs வரைக்கும் ஃபைனல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இன்னும் கூட ரேட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை, நெகஷியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் ஒரு வீடாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஃபைனல் ரேட்டாக இறுதி விலை வந்து 12 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சீக்கிரமாக பண்ணோங்க. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1 வீக் இல்லை ஒரு 10 நாளைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா, ஏன்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டில் தான் அவங்க சேல் பண்ணுறாங்க. மிக மிக அவசர விற்பனைனால பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இந்த டேட்டில் இருந்து மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா, டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 12 லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனல் பேசலாங்க. இல்லை அதுக்கப்புறம் 10 நாள் இல்லை ஒரு மாதம்லாம் தாண்டி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால் ஒரு வீட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 14 லட்ச ரூபா ஃபைனலாக சொல்கிறாங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ரேட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 13 லட்ச ரூபா சொல்லி ஒரு 12 லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனல் முடிக்கலாங்க. ஒரு வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபா. சீக்கிரமாக நீங்கள் வந்து பார்த்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிங்கன்னா பண்ணலாங்க. கண்டிப்பாக நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க, வந்து பாருங்கள். ஓகேனா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே பேசிக்கலாங்க. நீங்கள் 2 வீடாக சேர்த்து எடுக்கிறீங்கன்னா 26 lakhs சொல்லி 25 சொல்கிறாங்க. ஃபைனலாக வந்து ஒரு வீடு வந்து 13 லட்சம் சொல்லி 12 லட்ச ரூபாய்க்கு முடிக்கலாங்க. நீங்கள் 2 வீடாக வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு வீடாக வேணாலும் நீங்கள் தனியாக கூட எடுத்துக்கலாங்க. அப்ரூவ்டோட, அதுவும் ஜஸ்ட்டு கொஞ்சம் டவுனுக்குலாம் பக்கத்துலேயே தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. நல்ல வீடுங்க, காம்பவுண்ட் வால்லாம் போட்டு உங்களுக்கு கேட்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. இந்த வீடு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி